ஆத்ம நமஸ்தே டு ஆல். எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டேரோ ரீடிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுடைய பர்சனுடைய கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, இப்போ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, அந்த ஃபீலிங்ஸ் வந்து உண்மையானதாக இருக்கா, இப்போ என்னை பார்த்து என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய பர்சனுடைய நிலைமை வந்து இப்போ எப்படி இருக்குது, நான் இப்போ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கேன், அவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஆனால் என்னுடைய பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவங்களுடைய சிச்சுவேஷன் என்ன, அவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாமே தான் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கானது தான். இங்கே பைல் 1 பைல் 2 2 இருக்குது. இதில் ஒரு பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பைல் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ, உங்களுடைய மனசு சொல்லுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் சூஸ் பண்ண முடியலை அப்படின்னா வீடியோ பவுஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து மூச்சை உள்ளே இழுத்துட்டு மூச்சை வெளியே விடுங்க. நல்ல ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய மனசு வந்து எதை சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த பைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு இதில் எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் வேணும், பர்சனலாக எனக்கு என்னுடைய பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ நீங்கள் எனக்கு இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பைல் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம இப்போ போகலாம். உங்கள் பர்சனுடைய கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, கரண்ட் ஃபீலிங் வந்து எப்படி இருக்குது, உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் வந்து உண்மையானதா இல்லையா, அதை பற்றியெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லவ்வில் வந்து ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. உங்களை விடையுமே உங்கள் பர்சனுக்கு தான் இந்த பிரேக்கப்பில் வந்து ரொம்ப வலி வேதனை எல்லாமே அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா உங்கள் மேலே வந்து அவ்வளோ லவ் வந்து அந்த நபருக்கு வந்து இருந்திருக்கு. அதிகமாக உங்களை லவ் பண்ணியிருக்காங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் உலகம் அப்படின்னு அந்த பர்சன் வந்து இருந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து சில மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அந்த பர்சன்னால் வந்து அதை தாங்கிக்க முடியாமல் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சல் எல்லாமே, அந்த வலிகள் எல்லாமே உங்கள் பர்சனுக்கு இப்போவும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்கள் மேலே அந்த பர்சனுக்கு இருந்த ஃபீலிங்ஸ் வந்து இங்கே கார்டு செக் பண்ணதில் வந்து உண்மையான ஃபீலிங்ஸ் தான் இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் 2 பேருமே வந்து நல்ல ஒரு லவ்வர்ஸாக இருந்திருக்கீங்க. நல்ல ஒரு பாண்டிங் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் இங்கே ஏற்பட்டிருக்க குழப்பம் என்ன அப்படின்னா தேர்ட் பர்சன் தான். இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் செக் பண்ணதில் உங்கள் பர்சன் வந்து ஹாப்பியாக இல்லை, சரியா? அவங்களுக்கு உங்களுடைய நினைவுகள் எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க இப்போ என்ன வேலை செஞ்சாலுமே அந்த வேலையில் அவங்களுக்கு சரியான ஃபோக்கஸ் இல்லை, எதுலையுமே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கு. ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. ஆனால் அவங்கள மாற்றிக்க முடியும் அவங்களால, ஆனால் அவங்க மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வலி வேதனையோடு தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் பர்சன்கிட்ட சொன்னாலுமே உங்கள் பர்சன் அது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சில வலிகள் வந்து அவங்களுக்குள்ளாடி இருக்குது. அந்த வலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்டையும் வெளிப்படுத்த முடியாமல் அவங்க தனக்குள்ளேயே வச்சுட்டு அதை ஒரு வடு மாதிரி மாறிக்கிட்டு அந்த ஒரு சோகத்தில் தான் இருக்காங்க. இந்த காதல் பிரியறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன். ஆல்ரெடி நான் சொன்னேன், தேர்ட் பர்சன்னால தான். இந்த தேர்ட் பர்சன் கூட நடந்த சில பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 2 பேருக்கு இடையில வந்து தேவையில்லாத வந்து சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் இது எல்லாத்தையுமே வந்து இங்கே ஏற்படுத்தி இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய காதலில் வந்து பயங்கரமான ஒரு நெகட்டிவ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கு. அதே மாதிரி உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே வந்து அந்த நம்பிக்கை வந்து வர மாட்டேங்குது. ஒரு டைமில் வந்து நம்பிக்கை வர மாதிரி பேசுவாங்க, நம்பிக்கையாக பேசியிருப்பாங்க. இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக பேசுவாங்க. இல்லை நம்பிக்கை இல்லை, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, நல்லா பேசுவாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லுவாங்க, அப்படி உங்களை விட்டு விலகி போவாங்க. இந்த மாதிரி தான் மாறி மாறி உங்கள் லைஃப்பில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது எல்லாத்தையுமே வந்து உருவாக்கி வச்சதே வந்து ஒரு தேர்ட் பர்சன்னால தான் இந்த மாதிரி ஆனது. அதனால தான் உங்கள் பர்சனை வந்து ரொம்ப குழப்பமாக இருக்காங்க. நீங்களும் ரொம்ப குழப்பமாக தான் இருந்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னத்தான் எனக்கு கிடைக்கும், என்னத்தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குழம்பி போய் தான் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் பர்சன் மேலே வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க. அதாவது வேறு விஷயங்கள் வந்து பெருசாக வந்து நீங்கள் கவனம் செலுத்தலை. உங்கள் பர்சன் மேலே உங்களுக்கு இருக்க அந்த ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷ்னல் வந்து ஓவராக இருக்குது, சரியா? உங்கள் பர்சனை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி இரு இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவுமே உங்கள் பர்சனை வந்து பிடிக்கலை, சரியா? நீங்கள் போட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு உங்கள் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடியது. ஆனால் அந்த பர்சன் வந்து ட்ரூவாக தான் இருந்திருக்காங்க.
நீங்கள் நினைப்பீங்க என்னுடைய பர்சன் வந்து என்ன சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. உங்கள் பர்சன் நினைப்பாங்க நீங்கள் அவங்கள சீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி மாறி மாறி தான் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு இடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு, அந்த எமோஷ்னல், அந்த வெறுப்பு, இது எல்லாமே கலந்து இங்கே இருக்குது. இப்போது நீங்கள் இந்த சிச்சுவேஷனில் உங்கள் பர்சன் கிட்ட பேச போனாலுமே அந்த நபர் வந்து உங்ககிட்ட வந்து பழைய அன்போட பழகுறாங்க, பழைய அன்போட தான் பேசுவாங்களான்னு கேட்டால் அந்த மாதிரி இருக்காது. சும்மா ஏதோ பேருக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, அவ்வளோதான் இருக்குமே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவர் லவ் கேர் வந்து உங்ககிட்ட வெளிக்காட்ட மாட்டாங்க. ஏன்னா உங்கள் பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சி போய் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய கற்பனை, நிறைய கோட்டைகள் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு தேர்ட் பர்சனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேறு மாதிரி மாறி போனனால உங்கள் பர்சனுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசு விட்டு வெளிப்படுத்தி உங்ககிட்ட பேச மாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி பேச ட்ரை பண்ணாலுமே அவங்கக்கிட்ட இருந்து ப்ராப்பரான ஆன்சர் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்காது. இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிருப்பீங்க உங்கள் பர்சன் கூட. இந்த ரீடிங் வந்து பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருப்பீங்க. ஆனால் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருப்பாங்க. சரியா? அது மட்டும்தான் அவங்களுக்கு அது வந்து ஒரு நோக்கமாக இருந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய எமோஷ்னலை வெளிக்காட்டினாலுமே அந்த பர்சனுக்கு அது புரியாது. அவங்க உங்ககிட்ட அந்த எமோஷ்னல் ஃபீலிங்கை காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான தேவை தான் அந்த நபருக்கு வந்து இருந்திருக்கு. அதுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. இப்போ உங்கள் பர்சனுடைய கரண்ட் சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேறு பொண்ணுங்க கிட்ட பேசுகிறது, அவங்க கூட வந்து வெளியே சுற்றுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த பர்சனை நினச்சி ஏங்கிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றின சிந்தனைகள் இல்லாமல் தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட பேச போனீங்க அப்படின்னா இது சரியான நேரம் கிடையாது. மாற்றி உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபேவராக உங்களுக்கு அமையும். இந்த லவ்வில் உங்கள் பர்சன் வந்து ரொம்ப நொந்து போயிருக்காங்க. ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங் அவங்களுக்கு இருந்திருக்கு. நல்ல சண்டை போட்டு தான் பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் அந்த பர்சன் வந்து திரும்ப வருவாங்க. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சன் திரும்ப வருவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா 100% இங்கே வெயிட் பண்ணணும்னு தான் இந்த கார்டில் வந்து இப்போ வந்திருக்கு. ஓகே காய்ஸ், இது வந்து பைல் 1 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், உங்களுடைய லவ் லைஃப் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா பைல் 2 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். இந்த ரீடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நபர் வந்து உங்ககிட்ட பழகினது வந்து பார்த்திங்கன்னா காசுக்காக தான் பழகியிருக்காங்க, தேவைக்காக தான் பழகியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஏதாவது பண தேவை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நீங்களும் அவங்களுக்காக நிறைய பணம் கொடுத்துருப்பீங்க. அவங்க என்ன லவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு மன நிலைமையில தான் அவங்களுக்காக நீங்கள் இறங்கி செஞ்சுருக்கீங்க. ஆனால் அந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை தேவைக்கு தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போவும் கரண்ட் சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் வருவாங்க, தேவைக்காக தான் வருவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம், பொருள், இந்த மாதிரி அவங்களுக்கு எது பூர்த்தி ஆகுமோ, உங்களால் என்ன செய்ய முடியுமோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட காசு கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்காக தான் வருவாங்க. வரப்போ வந்து அந்த லவ்வோட பேசுவாங்க, அன்போட பேசுவாங்க. நீங்களும் அதை நம்பிட்டு காசை கொடுத்துருவீங்க. அப்படி நீங்கள் அந்த பர்சன்கிட்ட அந்த காசை கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி கேட்டாலுமே திரும்ப வராது. நீங்கள் அந்த திருப்பி கேட்குற மனநிலையிலையும் இருக்க மாட்டீங்க. திரும்ப கேட்குற மனநிலையில் நீங்கள் இருந்து கேட்டாலுமே அந்த காசு திரும்ப உங்களுக்கு கிடைக்காது. இந்த நபர் வந்து உங்களை தான் அதிகம் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய ஹார்ட்டை வந்து ரொம்ப பிரேக் பண்ணுவாங்க. எப்பவுமே உங்களுக்கு வலிகளை தர மாதிரி தான் பேசுவாங்க. இதனாலேயே உங்களோட இதயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காயப்பட்டிருக்கு, ரொம்ப சுக்குநூறாக உடஞ்சிருக்கு. இருந்தாலுமே நீங்கள் அதை நான் சரி பண்ணணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இதுக்காக தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் தொலைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது இந்த பர்சனுக்காக தான் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க.
இந்த பர்சன் வந்து உங்களுக்கு உண்மையான ஒரு பர்சனானு கேட்டால் உண்மையான ஒரு பர்சன் வந்து கிடையாது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து கட்டி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி பண்ணி ஒவ்வொரு டைம் எடுத்தாலுமே ஒவ்வொரு டைமும் வந்து உடஞ்சி போய்கிட்டே தான் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே வந்து அது உங்களுக்கு ஒரு நல்ல சைனாக இருக்குமான்னு கேட்டால் அது உங்களுக்கு ஒரு நல்ல சைனாக இருக்காது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த விதமான ஒரு நல்ல சைனுமே இங்கே காமிக்க மாட்டேங்குது. இப்போ உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸு கரண்ட் சிச்சுவேஷன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்ககிட்ட வந்து தேவைக்காக தான் பழகுவாங்க, தேவைக்காக காசு வாங்குவாங்க. இந்த ஒரு மைண்ட் செட் தான் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஆனால் உங்கள் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவங்க வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட தேவைக்கு தான் பழகுறாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது எங்கிட்ட தேவைக்கு தான் பழகுறாங்க அப்படின்னு. இருந்தாலுமே நீங்கள் அவங்க மேலே வச்ச அந்த காதல்னால அந்த பர்சனுக்காக வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த ஒரு முடிவு, அந்த ஒரு மனநிலைமையில தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட போயிட்டு முடிவுகள் எடு, என்னை இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம மீட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் டைம் இருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர உங்களுக்கான ஒரு முடிவு வந்து அந்த நபர் வந்து கரெக்டாக உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்கள் பர்சனுடைய இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வேறு விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அர்ஜெண்ட்டாக டிசிஷன் எடுப்பாங்க. அதை அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் எல்லாமே வந்து தப்பாக தான் இருக்கும். அதனால் வந்து பிரச்சனைகள் தான் இருக்கும். இப்போ பிரச்சனைகளை தான் சந்திச்சுட்டே இருக்காங்க. அவங்க வேலை விஷயங்களில் வந்து பிரச்சனை இருக்குது, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதில் பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கே அது ப்ராப்ளமாக ஆகும். இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அவங்களுக்குள்ளாடி இப்போ வந்து போய்கிட்டே இருக்கு. இந்த ரீடிங் வந்து அதாவது பைல் 2 நீங்கள் சூஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இந்த லவ் பண்ணுற பர்சனை வந்து நீங்கள் சோல்மேட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அந்த சோல்மேட் ஃபீலிங்ஸ் வருது, எனக்கான சோல்மேட் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனை வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேனா இல்லை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா, உங்களுக்கு அந்த பர்சன் வேணும். ஆனால் அந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலுமே அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. இதில் உங்களுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா இந்த பர்சன் கூடன்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு வந்து 100% இருக்குன்னு சொல்ல முடியாது, 100% இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா? நடக்கும், நடக்காமலும் போகலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அந்த பர்சனுடைய கால் மெசேஜுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பை நோக்கி தான் போய்கிட்டே இருக்காங்க. நீங்கள் தான் இந்த காதலுக்காக வந்து ரொம்ப போராடிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே காய்ஸ், இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு இதில் எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதில் என்ன பைல் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து என்ன டாப்பிக்கில் இந்த டேரோ ரீடிங் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டேரோ கார்டு ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா இது போல் ரீடிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.